நான் பேரு சொல்லல இப்போ. ஆனா கண்டிப்பா அதுக்கு ஒரு நாள் வரும். அதுக்கு ஒரு டைம் வரும். நான் கண்டிப்பா அவங்க பேர நான் சொல்லுவேன். சொல்ற மாரி சொல்லணும் அது. முறைப்படி சொல்லணும். லீகலா சொல்லணும். ஸோ இப்போ இந்த இன்டர்வியூல நான் சொல்ல மாட்டேன். மக்களே, அமெரிக்கால இருந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவனை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவன் ரொம்ப மோசமானவன், கேடுகட்டவன், கீழ்த்தனமானவன், சின்ன சின்ன பிள்ளைகளை சீரழிக்கக்கூடிய ஒரு சைக்கோ அப்படின்னு தெரியும்ல. அமெரிக்கால என்னங்க எப்ஸ்டீனு, நம்ம சென்னையிலேயே அதே மாதிரி ஒரு எப்ஸ்டீன் இருக்கிறாங்க. அவன் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்ற ஒரு போர்வையை போத்திட்டு இந்த எல்லா செட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க. நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பாடகி சொல்லியிருக்கிறாங்க. சோ சென்னையில இருக்கக்கூடிய அந்த மியூசிக் டைரக்டர் ரொம்ப கேவலமானவன் அப்படின்னும் கீழ்த்தனமானவன் அப்படின்னும் அவனோட ட்ரூப்ல பாட வரக்கூடிய நிறைய சிங்கர்ஸ்களை அவன் பாலியல் ரிலேட்டடா ரொம்ப தொல்லை கொடுத்திருக்கான். சின்ன சின்ன பிள்ளைய பாட வருவாங்க பாத்தீங்களா, அவங்களை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சு ஒரு மாதிரியா பாக்குறது, ஓரக்கண்ணெல்லாம் பாக்குறது, வேற மாதிரியான தாட்ல பாக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கொடூரமானவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில சிங்கர் சின்மயி டைமண்ட் முத்து மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தலைவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சிங்கர் சுசித்ரா அவங்க ஒட்டுமொத்தமா நடிகர் பட்டாளத்தை எல்லாத்தையும் இழுத்து போட்டாங்க. யாருன்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும். தனுஷ்ல இருந்து எல்லாரையும் இழுத்து போட்டாங்க. இவங்க காரணம், இவன் இப்படிப்பட்ட கேரக்டர், இவன் மோசமான அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியை பிச்சு பிச்சு போட்டு கேவலப்படுத்திட்டு இருக்கும்போது டி இமான் அண்ணன் அவங்களுடைய மனைவி விவாகரத்து கூட உச்சபட்ச நடிகரை வேற இழுத்தாங்க. சி அப்படின்ற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய அந்த நடிகர் தான் காரணம், அவர் தான் குடும்பத்துக்குள்ள கும்மி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் முன் வச்சாங்க. அதெல்லாம் கடந்து போனதுக்கு அப்புறமா சரி இதுக்கப்புறமா எதுவும் இந்த மாதிரி பஞ்சாயத்து வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்போ இந்த பூகம்பம் வெடிச்சிருக்கு. ஒரு மியூசிக் டைரக்டரை பத்தின உண்மையான கேவலமான முகம் வெளியே தெரிய வந்திருக்கு. சோ இப்ப என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமால இருக்கக்கூடிய திறமையான சிங்கர்ஸ்ல ஒரு முக்கியமான சிங்கர் அவங்க தான் சிங்கர் ஸ்வாகதா. சோ இவங்க இரவுக்கும் ஆயிரம் கண்கள், இஸ்பேட் ராஜாவும், இருதய ராணியும், பேச்சுலர், காற்றின் மொழி உட்பட பல படங்களுக்கு 200க்கும் மேற்பட்ட சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாடல்கள்லாம் பாடி இருக்கிறாங்க. சூப்பர் ப்ரோ, நல்ல விஷயம் தானே அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அங்கதான் எல்லா பிரச்சனைகளும் வருதுங்க. இந்த ஸ்வாகதா சிங்கர் பாத்தீங்கன்னா நம்ம மாயா இருக்காங்க பாத்தீங்களா, பிக் பாஸ் பிரபலம் மாயா அவங்களுடைய சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஸ்வாகதா நம்ம தமிழ் சினிமா இந்த பாடல் இண்டஸ்ட்ரியை விட்டு போயிட்டு 7 வருஷம் ஆச்சுங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடியே போதுண்டா நீங்களும் உங்க பொழப்புன்னு சொல்லிட்டு கும்பிடு போட்டு போயிட்டாங்க. சிங்கர் ஸ்வாகதா இப்போ எங்க தங்கி இருக்கிறாங்க, எங்க வாழ்றாங்க அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கக்கூடிய ரிஷிகேஷ் பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு ஒர்க்காக ப்ராஜெக்டுக்காக அவங்க சென்னை வரும்போது அவங்கள ஒரு தனியார் சேனல் பிடிச்சி இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இன்டர்வியூ பண்ணும்போது தான் கேட்டிருக்காங்க, மேடம் என்ன எப்படி இருக்கீங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி ஃபீல்டை விட்டுட்டு போயிட்டீங்க, எங்க தங்கி இருக்கீங்க அப்படி கேட்கும் போது எல்லாமே தெரிய வந்திருக்கு. ஏன் நீங்க திரும்ப ஃபீல்டுக்கு வரல, 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன காரணத்துக்கு விட்டு போனீங்கன்னு கேட்கும் போதுதான் எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிருக்காங்க. இந்த ஸ்வாகதா சிங்கர் போட்டு உடைச்ச உண்மை என்ன அப்படின்னா, அவங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபீல்டுல இருக்கும்போது ஒரு பிரபலமான ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ அவங்க ட்ரூப்ல இருந்தே பாடுறது, எல்லா விதமான அந்த பிஏ எடுபடி ஒர்க் எல்லாம் பண்றது எல்லாமும் பண்ணிருக்காங்க. அந்த மியூசிக் டைரக்டரோட அந்த நிறுவனத்தோட கணக்கு வழக்குகள் கொடுக்கல் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இவங்க தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த சம்பளம் அப்படின்ற ஒண்ணு கொடுக்கணுமா இல்லையா? ஆனா இந்த சிங்கர் ஸ்வாகதாக்கு சம்பளம்ன்ற ஒண்ணு கொடுக்கவே இல்லையாங்க. வட்டியோட அப்ப தரேன், இப்ப தரேன், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருமா கண்டிப்பா கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி ஃபேக் ப்ராமிஸ் கொடுத்து இவங்களை நல்லா வேலை வாங்கியிருக்காங்க. அது போக அந்த பெரிய மியூசிக் டைரக்டரோட கடன் அடைக்கிறதுக்கு அவங்களோட சின்ன சின்ன செலவுகளுக்கு இவங்க கிட்ட இருந்து லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கியிருக்காரு அந்த மியூசிக் டைரக்டர். இதை விட கேவலமான விஷயம் என்ன தெரியுமா, அவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர் அவங்களுடைய மனைவிக்கு ஐபோன் வாங்கி கொடுக்கறது கூட இந்த ஸ்வாகதா கிட்ட தான் காசு வாங்கியிருக்காங்களாம். சோ இந்த மாதிரி வேற வழி இல்லாம ஆல்ரெடி நிறைய கடனை கொடுத்துருக்கோமே, அதையும் வாங்கணும், நம்ம சம்பளத்தையும் வாங்கணும், மேற்கொண்டு இவங்க மூலமா ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு அமையும், நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்வாகதா பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த மியூசிக் டைரக்டர் கூட அப்படியே காலத்தை ஓட்டி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போதா சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த ஸ்வாகதா அவங்களுடைய அந்த சிங்கிங் ஸ்டுடியோல தனியா இருந்திருக்கிறாங்க. அப்போ நான் சொன்ன அந்த மர்ம, அந்த கொடூரமான அந்த மியூசிக் டைரக்டர் உள்ள இந்த ஸ்வாகதா தனியா உட்கார்ந்து பார்த்து இவங்க கிட்ட பாலியல் ரிலேட்டடா அத்துமீறி இருக்காங்க. சோ சொல்லவே கூசுற மாதிரியான கண்ட கண்ட இடங்களை கை வச்சு ஒரு மாதிரியா பண்ணிருக்கிறாங்க அந்த மியூசிக் டைரக்டர். என்னடா இது, நாம ஒரு ஃப்ரெண்டா குருவா பார்த்த இந்த மியூசிக் டைரக்டர் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார முடியாம இவங்க கத்தி இருக்காங்க, கூச்சல் போட்டிருக்காங்க, ப்ளீஸ் என்ன விடுங்க விடுங்க சார் அப்படி சொல்லிட்டு கத்தி இருக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்டுடியோவை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் சவுண்ட் ப்ரூஃப் போட்டிருப்பாங்க. உள்ள என்ன சத்தம் வந்தாலும் வெளியே கொஞ்சம் கூட கேட்கவே கேட்காது. அப்படின்றத இவன் பயன்படுத்திக்கிட்டு இந்த மியூசிக் டைரக்டர் பாத்தீங்கன்னா எல்லா விதமாவும் அத்துமீறி இருக்க நிறைய பாலியல் சீண்டர்கள், பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஸ்வாகதா அதுக்கு பிடி கொடுக்காம
அந்த எல்லாமே முடிகிற அளவுக்கு பிடி கொடுக்காம கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கூப்பாடு போட்டு இருந்ததால இதுக்கு மேல வேலைக்காகன்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் டைரக்டர் விட்டுட்டானா. சொல்லவே அருவருப்பா இருக்கிற அளவுக்கு எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அடைய நினைக்கும் போது இந்த சுவாகதா பிடி கொடுக்கல, உடன்படல அப்படிங்கும் போது இதுக்கு மேல வேண்டான்னு விட்டுட்டான் பாத்தீங்களா. அதுக்கப்புறம் அந்த கொடூரமான மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அந்த ஸ்டுடியோல இருந்து ஒரு கேமரா அப்படியே கலெக்டரான், பிளே பண்ணி காட்டுறான். இங்க பாரு, இவ்வளவு நேரம் ஒண்ணு இவ்வளவு பண்ணேன் பாத்தியா, அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, வெளியில எங்கேயும் போய் சொல்லிடாத, உனக்குத்தான் அசிங்கம், வீடியோ லீக் ஆக போகுது. எனக்கு பிரச்சனை இல்லம்மா, நான் பெரிய மியூசிக் டைரக்டர், நான் அப்படி இப்படி தப்பிச்சுப்பேன், உன் பேரு கெட்டுரும், உனக்கு எங்கேயும் வாய்ப்பு வராது, அதனால எப்பயும் போல கம்முன்னு உன் வேலையை பாரு, வீடியோ இருக்கு பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டி மிரட்டி இருக்கு அந்த மியூசிக் டைரக்டர். சோ அந்த கொடுமையான சம்பவத்துக்கு அப்புறமா தான் சிங்கர் சுவாகதா இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க உத்தரகாண்ட் அந்த ரிஷிகேஷ் பகுதிக்கு வந்துட்டாங்க. மேலும் அந்த கொடூரமான சைக்கோத்தனமா இருக்கிற அந்த மியூசிக் டைரக்டர் எங்கெல்லாம் தொட்டு ஒரு மாதிரியே சேட்டப் பண்ணணும் அந்த இடத்துல இருக்கிற ஸ்கின் உறிஞ்சு போயிட்டு புது ஸ்கின் வர்றதுக்காக இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறாங்களா. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு அந்த ஸ்கின்னே உறிஞ்சு போயிட்டு புது ஸ்கின் வர்ற அளவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க மனதளவுல உடல் அளவுல எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பாங்க அந்த ஸ்டுடியோக்குள்ள அந்த மியூசிக் டைரக்டரால. சோ அந்த தனியார் சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல நான் சொன்ன இந்த எல்லாத்தையுமே அந்த சுவாகதா சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. மேலும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை என்ன முன் வச்சிருக்காங்க அப்படின்னா, என்ன அந்த அளவுக்கு சீரழிச்சான் பாத்தீங்களா, இவ்வளவு பாலியல் சீண்டல் பண்ணா பாத்தீங்களா, அதுக்கப்புறமா அந்த மியூசிக் டைரக்டர் திருந்தலங்க. அவன் அதுக்கப்புறமா நிறைய பேர்கிட்ட நிறைய சிங்கர்ஸ் கிட்ட இதே மாதிரியே பண்ணியிருக்கா. மேலும் இந்த சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் பாட வருவாங்க பாத்தீங்களா, அவங்க அந்த பாடிக்கிட்டு இருக்கும்போது அதை உள்ள மியூசிக் கம்போஸ் பண்ற அந்த டைரக்ஷன் பண்ற இடத்துல இருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரியா பாப்பானா, அப்படியே ஒரு மாதிரி வேற மாதிரி பாப்பானா. சோ இந்த மாதிரிலாம் கேடுகட்ட கேரக்டர். சோ அமெரிக்கால என்னங்க ஒரு எப்ஸ்டீன், நம்ம சென்னையில இருக்கிறாங்க அந்த மியூசிக் டைரக்டர், அவன் தாங்க பக்காவான எப்ஸ்டீன் அப்படின்ற மாதிரி பெரிய குண்டதுக்கு போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா அந்த மியூசிக் டைரக்டர் யாரு, அவனா இருக்குமோ இவனா இருக்குமோ இந்த பயலா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட என்ன ஓட்டங்கள் தாறுமாறா ஓடிக்கிட்டு இருக்கலாம். இதைத்தான் அந்த சிங்கர் கிட்ட அந்த இன்டர்வியூ பண்ற தம்பியும் கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த சிங்கர் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இல்ல நான் பேரை சொல்ல விரும்பல, ஆனா கூடிய சீக்கிரத்துல அந்த மியூசிக் டைரக்டர் அந்த மவன் யாருன்னு பேரை சொல்லுவேன், அவன் மேல சட்ட ரீதியா நான் ஆக்ஷன் எடுப்பேன், அதுக்கான தைரியம் எனக்கு இப்ப வந்துருச்சு, ஏன்னா என்ன மாதிரி நிறைய பெண்கள் இந்த மாதிரி சீரழிய கூடாது, நான் கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்காங்க. சோ கூடிய விரைவில் அந்த மியூசிக் டைரக்டர் யாருன்ற விஷயம் நமக்கு வெளியே தெரிய வரும். நான் பேரு சொல்லலை இப்போ, ஆனா கண்டிப்பா அதுக்கு ஒரு நாள் வரும், அதுக்கு ஒரு டைம் வரும். நான் கண்டிப்பா அவங்க பேரை நான் சொல்லுவேன். சொல்ற மாதிரி சொல்லணும், அது முறைப்படி சொல்லணும், லீகலாக சொல்லணும். ஸோ இப்போ இந்த இன்டர்வியூவில் நான் சொல்ல மாட்டேன். பட் எந்த பொண்ணுக்கும் எனக்கு நடந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நான் வந்து எவ்ரி டைம் நான் நினைச்சுக்குவேன். இப்ப நான் சொல்ல போறதா முக்கியமான பாயிண்ட். ஏன் அப்படின்னா இந்த சிங்கர் சுவாகதா அவங்க வாயாலேயே அந்த மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்றத ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ இவங்க சிங்கர் அப்படிங்கும் போது இவங்களை இன்டர்வியூ பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து, நீங்க நல்ல ஒரு சிங்கர் ஆச்சு, நீங்க நிறைய மியூசிக் டைரக்டரோட அந்த கம்போசிங்ல நிறைய சூப்பர் பாடல்கள்லாம் கொடுத்துருக்கீங்களா, எங்களுக்காக சில பல பாடல்கள் பாடுங்க அப்படின்னு கேட்கும் போது டி இமான், ஹாரிஸ் ஜெயராஜ், அனிருத், ஜிவி பிரகாஷ் இந்த மாதிரி 4 திறமையான இசையமைப்பாளர் இருக்கிறாங்க. அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்களாம் நல்ல சூப்பர் டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இசையமைப்புல வந்த பாடல்கள் எல்லாத்தையும் பாடுனாங்க. ஆனா சிங்கர் சுவாகதா வந்து சாம் சிஎஸ் அந்த இசையமைப்பாளரோட பாடல்களை மட்டும் பாட மறுத்துட்டாங்க, பாட முடியாதுன்ட்டாங்க. சோ ஹிண்ட் உங்களுக்கு புரியுதா? சிங்கர் சுவாகதாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பல ஹிட் பாடல்கள்ல மோஸ்ட்லியான ஹிட் யாரோட கம்போசிஷன்ல கொடுத்தாங்க அப்படின்னா சாம் சிஎஸ் அவங்களுடைய அந்த மியூசிக் டைரக்ஷன்ல தான். ஆனா அவங்களுடைய பாடல்களே நான் பாட மாட்டேன், வேணாங்க விட்டுலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிங்கும் போது எங்கேயோ இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் அவராதான் இருக்கும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சோ மேற்கொண்டு அந்த சிங்கர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில பாடல்கள் நான் ஹிட் கொடுத்தாலுமே அதை எனக்கு பாட முடியல, வாய் திறந்து வர மாட்டேங்குது, இதெல்லாம் நான் ஹிட் பாட்டு சொல்ல கூட முடியல, அந்த அளவுக்கு அந்த பாடலாம் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. பட் வரும், எல்லாருடைய விஷயங்கள் எப்படி வெளியே வந்துச்சு, சிங்கர் சுசித்ரால இருந்து சின்மயி வரைக்கும் வெளியில கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி இந்த மியூசிக் டைரக்டர் யாரு, அவ என்னென்ன சேட்டைகள் பண்ணா, அவங்கிட்ட என்னென்ன வீடியோக்கள் போட்டோக்கள் லாக் ஆயிருக்கு, மேலும் அவங்கிட்ட எந்தெந்த சிங்கர்லாம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே சீக்கிரமா வெளியே வரும் பாருங்க. ஏற்கனவே சிங்கர் சின்மயி டைமண்ட் முத்து மேல அலிகேஷன் முன் வச்சாங்க, அவன் தான் நிறைய பிரச்சனைக்கு காரணம், நிறைய சில்லற வேலையெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப வரைக்கும் வைரமுத்து அவங்களுக்கு அவார்டு கொடுக்கறது, அவங்கள மரியாதைப்படுத்துற எல்லா வேலையும் போயிட்டு தான் இருக்குது. சோ நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்க அவங்க இப்ப வரைக்கும் கத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா பாதிப்பை ஏற்படுத்தினவங்க அவங்க சொசைட்டில தான் ஏதோ பெரிய இது மாதிரி நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க அவார்டு, பேரு, மதிப்பு, மரியாதை வாங்கிட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க. சோ அதே மாதிரி இந்த சிங்கர் சுவாகதாவுக்கும் நடக்குமா நடக்காதா அப்படின்றத
இதுக்கப்புறம் மக்கள் கையிலையும் அரசாங்கத்து கையிலையும் சட்டத்துக்கு மேலேயும் தான் இருக்குது. ஸோ சிங்கர் சின்மயி அவங்களோட விஷயத்துல அசால்ட்டா விட்ட மாதிரி இல்லாம இவங்க சப்போஸ் அதாவது இந்த சிங்கர் சுவாகத்தா அவங்க அந்த பேர் அந்த மியூசிக் டைரக்டரோட பேரு வெளியே சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி தவறுகள் பண்ணியிருக்காங்களா உண்மையா இல்லையான்றத அரசாங்கம் காவல்துறையினர் உள்ள போய் இறங்கி அலசி ஆராய்ஞ்சு எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதான் மக்களுடைய கோரிக்கை. அந்த மியூசிக் டைரக்டருக்கு ஒழுங்கா பியானோ கூட வாசிக்க தெரியாதாங்க, அந்த அளவுக்கு ஒரு தற்குறி மடையா அப்படின்னும் நிறைய பாடகர்கள் நிறைய பேர் கம்போசிங்ல நிறைய எக்யூப்மெண்ட்ல வாசிப்பாங்கல்ல அவங்களுடைய உழைப்பை இவன் பயன்படுத்தி எல்லாமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து வெளியில பீத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சாங்க. அண்ட் மேலும் விருது கொடுக்கறவங்க இந்த மியூசிக் டைரக்டர் குற்றச்சாட்டை முன் வச்சாங்கல்ல இவன் தான் எல்லாத்துக்கு காரணம்னு, அவன்லாம் ஒரு ஆள்னு சொல்லிட்டு அவனுக்கு போயிட்டு அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த ஸ்டுடியோக்குள்ள வச்சு இந்த சிங்கர் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் பாத்தீங்களா, அந்த சம்பவத்துக்கு அப்புறமா பல டைம் இந்த சிங்கரை வீட்டுக்கே வந்து மீட் பண்ணி ப்ளீஸ் நான் பண்ண தப்புதான் என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு கெஞ்சி திரும்ப என்னோட ஸ்டுடியோக்கு வா திருமணம்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்கானா. அதுக்கு இவங்க வந்து இல்ல உன்னால நான் பட்டதே போதும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் மனசோடஞ்சு சென்னையில இருந்து உத்தரகாண்ட் போயிருக்காங்க. சோ அமெரிக்கால நடந்த அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல எவ்வளவு கேடுகட்ட சம்பவங்களை நம்ம பார்த்து ரொம்ப மனசு வேதனைப்பட்டிருப்போம். இப்ப நம்ம சென்னையிலேயே ஒரு எப்ஸ்டீன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கர் வந்து குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்களே, அந்த எப்ஸ்டீன் யாரு அப்படின்ற விஷயம் கூடிய சீக்கிரத்துல நமக்கு தெரிய வரும். நிறைய உண்மைகள் உடைக்க போறாங்க, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லா தகவலும் வெளியே வரப்போகுது. நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணணும் எவெல்லாம் கழிச்சிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த செய்தியை பாக்குற நீங்க அந்த மியூசிக் டைரக்டர் எவனா இருப்பான் அவன் தான் இந்த வேலையை பண்ணிருப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாரு மேல ஸ்ட்ராங்கான அந்த குற்றச்சாட்டு வருதோ அவன் யாரு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவை என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.